பாம்பேயில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கேயோ போய் தங்கிட்டு ஒரு 4 நாள் 1 வாரம் கழிச்சு இங்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கே இது தெரியாதுங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் ரோடில் ஒரு தர்காவில் வந்து சாய்ரா பானு அவங்கள வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்துருக்காரு. மோகினியுடைய விவாகரத்தை அறிவிச்சதுக்கு பின்னாடி ஏஆர் ரஹ்மான் இருக்காரு. இது எனக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் வந்து பைக்கில் போகணும் ஏஆர் ரஹ்மானோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயோ ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனதாக கூட அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சில காலமே சின்ன விரிசல்கள் பிரச்சனைகள் இருந்ததாகவும், அது வந்து அப்பப்போ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவங்க வந்து ஒரு நொந்து போன ஒரு மனநிலை தான் அவருக்கு இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா ஒரு சராசரி மனுஷன் தான் வரும். மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ஆஸ்கார் அவார்டு வின்னராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு அந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாரு, இந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாரு, இதை இப்படி குட்டிச்சு வந்துட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக தனுஷ் மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னடா இது இசை புயல் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழலா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து இந்தியா முழுவதுமே இருக்காங்க, உலகம் முழுவதுமே அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு இடியாய் வந்த செய்தி தான் இந்த விவாகரத்து முடிவு அப்படிங்கிறது. இசை புயல் வாழ்க்கையில சூறாவளியா அப்படிதான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த விவாகரத்துக்கு பின்னாடி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய மனசு ஸ்தாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிறாங்க, லவ் மேரேஜ்னு சொல்கிறாங்க, 2 விதமாக அதை பேசுகிறாங்க. ஆனால் வந்து மவுண்ட் ரோடில் ஒரு தர்காவில் வந்து சாய்ரா பானு அவங்கள வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்துருக்காரு. பார்த்து 2-3 தடவை தொடர்ச்சியாக பார்த்துருக்காரு போல் தர்காவுக்கு போகும்போது. இப்போ இவங்கள நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்கு. அதனால் அவர் நேரடியாகவே கேட்டிருக்காரு, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சரி ஓகே, எனக்கும் ஓகே தான், நீங்கள் வந்து என்னோடய வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க. எல்லாம் பேசி 2 ஃபேமிலியும் சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. அவங்க வந்து முதலே வந்து சொன்ன ஒரு 2 விஷயம், ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படிங்கிற ஒன்றும், இன்னொன்று வந்து உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுமா அப்படிங்கிற ஒன்றும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து குஜராத்தி பேஸ்டு முஸ்லீம் நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது போல். அதனால் கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையாக இருந்துடக்கூடாது, பெரிய தொந்தரவாக இருந்துடக்கூடாதுன்னு முதல்ல அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியணும் போது ஒரு காமன் லாங்குவேஜ், 2 பேரும் ஆரம்பத்தில் இங்கிலீஷில் தான் பேசி பழகியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவர் கொஞ்சம் குஜராத்தி கற்றுருக்கணும், இல்லை அந்த அம்மா கொஞ்சம் தமிழ் கற்றுக்கணும், இதுதான் இயல்பான ஒரு விஷயம். அப்படி நடந்திருக்கும். 2 பேரும் ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் வந்து ஒரு 2 பெண், ஒரு ஆண் பையன் எல்லாமே இருக்காங்க. சந்தோஷமான குடும்பம். இப்படி ட்ராவல் ஆகிட்டு போகும்போது அவங்க வந்து இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து ஸ்டுடியோ, பாட்டு, அந்த மாதிரி ட்ராவலிங்கு, துபாயில் ஒரு வீடு இருக்குது, அப்புறம் பாம்பேயில் ஒரு வீடு இருக்குது, அப்புறம் வந்து இங்கே ரெட் ஹில்ஸில் ஏதோ ஸ்டுடியோ திறந்துருக்காரு, உலகத்தரத்தில் ஒரு ஸ்டுடியோ திறந்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா வந்து சோஷலாக அவருடைய தொழில் ரீதியாக பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஆர் ரஹ்மான்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் முழிச்சு அவர் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவார், ரெக்கார்டிங்லாம் பண்ணுவார், கம்போசிங்லாம் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு வருத்தமாக இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து அவங்க இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, சுஹாசினியோட பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் வந்து பைக்கில் போகணும் ஏஆர் ரஹ்மானோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயோ ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனதாக கூட அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தினம் அது நடக்காது. ஆனால் சார் இந்த காதல் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய தனிப்பட்ட நேரங்கள் இருக்கு இல்லையா, கரெக்ட். 29 வருடங்களா இல்லாமல் இப்போ ஏன் சார் அந்த முடிவு எடுத்துருக்கணும்? அப்படி பார்த்தா இந்த 29 வருஷங்கள்லேயும் வந்து அவரால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் இப்போ இருந்ததை விட இன்னும் பயங்கர பிஸியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் இருந்து விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இந்த பாயிண்ட் விவாகரத்து அப்படிங்கிற வர்றதுக்கான அந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள்? நான் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னா, இளம் வயசில் ஒரு 25 வயசில் 28 வயசில் திருமணமான ஆகிற கப்புல்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக கடந்துருவாங்க.
அப்போ வந்து அவங்க புருஷன் வேலைக்கு போகிறது இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. 2வது குழந்தைகள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க, குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. அவங்கள கவனிக்கிறது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான வேலைகளில் அவங்க ஈடுபட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க. இது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு ஸ்டேஜ் 40 வயசுக்கு மேலே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த வயசு கொஞ்சம் 40 வயசை தாண்டும் போது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் மனம் மாற்றங்கள் வரும். அப்போ வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க வந்து இப்போ பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்காங்க. ஒரு பையன் எங்கேயாவது கிளம்பி போவார், பொண்ணு எங்கேயாவது இருக்கும், வீட்டில் அவங்க தனிமையாக இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் புருஷன் பக்கத்தில் இருக்கணும், பசங்க பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுக்கும் இயல்பு. அதே மாதிரி பொம்பளை வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க, அவங்க இடத்துல வந்து ஆண் வந்து இந்த மாதிரி ரொம்ப லேட் நைட்டாக வராங்க ஏதோ ஒரு ஒர்க் காரணமாக அப்படின்னா அவங்களும் இது பதிலுக்கு எதிர்பார்க்கறது இயல்பு தான். 2 பேருக்குமே என்னென்னா ஒரு 40க்கு ஏஜுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு உளவியல் மாற்றம் அவங்களுக்குள்ள வரும். அது வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 2-3 வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கணும். தொடர்ந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி அந்த 2-3 வருஷத்துக்குள்ள உள்ள சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி குடும்பத்து கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தாண்டிட்டாங்கன்னா அவங்க அப்புறம் ஸ்டெடியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு இதே மாதிரி பார்க்கப்படுற ஒரு விஷயந்தான் 40 வயசை தாண்டும் போது சில பிரச்சனைகள் வரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள. அது மாதிரியான ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். இப்போ சாயரா பானு வந்து விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏஆர் ரகுமானுக்கு இதுல விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ சமீபத்துல கூட அவர் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து 30வது ஆண்டு திருமணத்தை வந்து நடந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து இந்த நொறுங்கி போன இதயங்களுடைய அந்த எடைய வந்து இறைவனுடைய சிம்மாசனம் கூட தாங்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதுல இருந்தே தெளிவா தெரியுது ஏஆர் ரகுமான் இதை எதிர்பார்த்திருக்கல, ஏஆர் ரகுமானுக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருடைய மனநிலை இப்போ என்னவா சார் இருக்கும்? ஒரு நொந்து போன ஒரு மனநிலை தான் அவருக்கு இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா ஒரு சராசரி மனுஷன்தான் அவரும். மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ஆஸ்கார் அவார்டு வின்னராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு கணவனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைகளுக்கு தகப்பன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 29 வருஷம் 2 பேரும் சேர்ந்து தாம்பத்தியம் பண்ணிட்டு இப்படி வந்து மனைவி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கிறது அவர் மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கும். இன்னொரு விஷயமும் இதில் பேசப்படுது. அது என்னென்னா ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருடைய மனைவிக்கும் சில காலமே சில சின்ன விரிசல்கள் பிரச்சனைகள் இருந்ததாகவும் அது வந்து அப்பப்போ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை பாம்பேயில் ஒரு ஃப்ளாட் இருக்குது அங்கேயோ போய் தங்கிட்டு ஒரு 4 நாள் 1 வாரம் கழிச்சு இங்கே வந்துடுவாங்களாம். அந்த மாதிரி இருந்திருக்கு ஏற்கனவே. இப்பயும் அதே மாதிரி தான் அவர் நினச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதனால் அவங்க போயிட்டாங்க பாம்பேக்கு. ஃப்ளாட்டில் ஏஆர் ரஹ்மான் ஃப்ளாட்டில் தான் இருந்திருக்காங்க. அங்கேருந்து தான் அந்த அறிக்கையை வக்கீல் மூலமாக கொடுத்துருக்காங்க. புரியுதவங்களுக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கே இது தெரியாதுங்கிறாங்க. ஓகே, அவரே வந்து இது டிவி ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறாங்க. அதாவது வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவரே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு, அவரே ரொம்ப வேதனைப்படுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு காரணம் என்னென்னா அவர் பெரிய உலகறிந்த பர்சனாலிட்டியாக மாறிட்டார். அவரோட லைஃப்பில் இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது பெரிய தாக்குதல் தான். ஏஆர் ரஹ்மானை வந்து விவாகரத்து செய்ய போகிறதா சாயரா பானு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு இது அந்த நிலையில போயிருந்தா கூட பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே வந்து அவருடைய இசைக்குழுவில் இருந்த மோகினி டே அப்படிங்கிறவங்க வந்து விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க, தன்னுடைய கணவரை நான் பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுதான் வந்து அடுத்த கட்டமாக வந்து இன்னொரு பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்புது. எதுக்கு இவங்களும் உடனே அறிவிக்கிறாங்க? அப்போ இது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு நிகழ்வா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களே. மோகினி டே விவாகரத்தை அறிவிச்சதுக்கு பின்னாடி ஏஆர் ரஹ்மான் இருக்காரா? பின்னாடி இருக்காரான்னு எனக்கு தெரில. நீங்கள் கேட்குற கேள்விக்கு காமெடியாக ஒரு பதில் சொல்லலாம். அதாவது வந்து சாயரா பானு அறிவித்த மாதிரி மோகினி டேவும் தன்னோட விவாகரத்தை அறிவிக்கிறதுக்கு இதுதான் குட் டேன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அறிவிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, ஒரு நல்ல நாளாக கூட நினச்சிக்கலாம். இப்போ கல்யாணம்லாம் நல்ல நாள் முகூர்த்த நாள் பார்க்குறோம்ல, அது மாதிரி விவாகரத்தை அறிவிக்கிறதுக்கு இது ஒரு குட் டேன்னு அவங்க நினச்சாங்களோ நமக்கு தெரில. இதனால் ஏஆர் ரஹ்மானோட அவங்களோட கனெக்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியுது. அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. அதாவது சில விஷயங்கள் நம்ம உடனே பட்டுன்னு பேசிட முடியாது யாரையுமே. அதாவது வந்து அது நாகரிகமாகவும் இருக்காது. இதுக்கு நான் வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சமீபத்தில் விவாகரத்து அனௌன்ஸ் பண்ண ஜெயம் ரவி ஆர்த்தி மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து எல்லாருமே மீடியா பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து ரொம்ப ஒழுக்கமானவர்,
அவர் இந்த மாதிரி விஷயங்களில் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, முத்திரை குத்துனாங்க. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி ஆர்த்தியினுடைய டார்ச்சரு, அவங்க மாமியாரோட கொடுமை இதெல்லாம் தாங்க முடியாதான் ஜெயம் ரவி விவகாரத்து பண்ண அனௌன்ஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பேசப்பட்டது வந்து முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சிச்சு. அது என்னென்னா கோவாவில் ஒரு பாடகியோடு இருக்கார் அப்படின்லாம் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்து வரும்போது நிறைய பேர் நம்பலை, இவர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவர் மேலே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விசாரிக்கும் போது அது உண்மைதான் தெரிய வருது. அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து நான் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஹீலிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. அப்படி என்ன நடக்கும், என்ன இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், இதை வந்து யாரை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப டீசெண்டான பர்சனாலிட்டி. இப்படி யாரோடையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறது தவறு. அதனால் இது பொய்யான தகவலாக தான் இருக்கும். சரி, இப்போது என்னதான் நடந்தாலும், எங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அதில் வந்து தனுஷை கொண்டு வந்து உள்ளே இழுத்துடுறாங்க. ஒரு ராயனுக்கு பிறகு ராயனில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணார், கம்போஸ் பண்ணார் அப்படிங்கும்போது இப்போ இந்த விவாகரத்துக்கு பின்னாடியும் வந்து தனுஷ் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் நெட்வொர்க்கில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சார் என்ன நடந்தாலும் அதுவும் விவாகரத்து மேட்டர்னு வந்தால் உடனடியாக தனுஷை உள்ளே இழுத்துடுறாங்க? தனுஷை ஏன் இழுக்கிறாங்கன்னா, நிறையா அவருடைய விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் தனுஷை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி பேசவும் விரும்பலை. பட் சோஷியல் மீடியா, பத்திரிக்கையில், பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்துலேயும் பேசும்போது இவர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாரு, இந்த குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாரு, இதை இப்படி குட்டிச்சுவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக தனுஷ் மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சில உண்மைகள் இருக்குன்ட்டு அதில் சொல்கிறாங்க. நம்ம அது முழுசாக சொல்ல முடியாது. நமக்கு அது எப்படின்றது நமக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு அந்த டாபிக் போக வேண்டாம். அப்படி பேசப்படுறதுனால, தனுஷை பற்றி சில விஷயங்கள் எல்லாருமே சொல்கிறதுனால இதுலேயும் அவருக்கு தொடர்பு இருக்குமா? இதுவும் அவரால் தான் பிரிஞ்சுட்டாரா? ராயன் படத்துக்கு கடைசியாக மியூசிக் போட்டார், ராயன் படத்துக்கு கடைசியாக மியூசிக் போட்டார் ஏஆர் ரஹ்மான்றதுக்காண்டி தனுஷ் படத்துக்கு மியூசிக் போட்டாருங்கிறதுக்காண்டி அவர் விவகாரத்தை அறிவிச்சிருவாரா? தனுஷோட கனெக்ட் பண்ணி பேச முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் முழுமையாக அபத்தமான குற்றச்சாட்டு. அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க செய்கிற வேலை கூட கிடையாது. இதெல்லாம் சில விஷமிகள் வந்து இந்த மாதிரி பரப்பி விடுறாங்க தப்பான விஷயங்களை. அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை வன்மையை கண்டிக்கிறேன். ஒரே நாளில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து, இவ்வளோ சர்ச்சைகளாகி, அந்த விவாகரத்துங்கிறது இவ்வளோ விவாதமாக ஆகி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகும் வந்து, ஏன்னா ஏஆர் ரஹ்மானுடைய ட்வீட் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் பிறகும் இருவரும் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆமாம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப மனதளவில் புண்பட்டிருக்காரு, ரொம்ப வேதனையை அடைஞ்சிருக்காரு இந்த விஷயத்தில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து அவருடைய மனைவி மேலே கொஞ்சம் கோபமாக கூட இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் 29 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. 2 பேரும் ஆல்ரெடி விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 குழந்தைகள் இருக்குது. இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, 3 குழந்தைகளும் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பேசக்கூடிய வயசு வந்துட்டாங்க அவங்க. அதனால் அவங்க போய் அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அம்மா மனசு வருத்தப்படுறாங்க, நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அம்மாக்கிட்ட போய், அம்மா ஏம்மா அப்பாவை பற்றி இப்படி சொல்கிற, அவர் எவ்வளோ பெரிய உலகறிஞ்ச பர்சனாலிட்டியாக இருக்கார், எவ்வளோ நல்லவர் அப்பான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தி இப்படி நீங்கள் திடீர்னு அவசரமாக கொடுக்கணுமா ஒரு வக்கீல் நோட்டீஸு, இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, வேண்டாம் அப்பாவோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு குழந்தைகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் இருக்கிறதுனால. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் குழந்தைகள் இருக்கிறதுனால அவங்க ஒரு பிரிட்ஜாக இருந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். அது எடுத்தால் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நல்ல மனிதர். அவர் வந்து இந்த கோவத்தெல்லாம் மறந்து நிச்சயமாக மனைவியை மறுபடியும் ஏற்றுக்கிறாரெல்லாம் சொல்கிறது அபத்தம். ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய சண்டை இப்போ உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தானே தவிர மறுபடியும் அவங்க சேர்ந்தால் யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி நமக்கு அனுமதி கொடுக்குதோ, அதே நேரத்தில் வந்து கருத்து வேறுபாடுகளால் இல்லை இதுக்கப்புறம் வாழ முடியாது அப்படிங்கிற சூழலில் பிரிகிறதுக்கான அந்த ஒரு சுதந்திரத்தையும் வந்து இந்த சொசைட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்கு. நிச்சயமாக தொடர்ந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சார். நேரத்துக்கு நன்றி. நன்றி.